முதுநிலை பேராசிரியர், மனவளக்கலை ஆசிரியரும், பாரம்பரிய யோகக்கலையிலும் வேதாத்திரிய மனவளக்கலை யோகாவிலும் முதுநிலை பட்டங்களை பெற்றவர். இளம் வயதினிலே கடவுளை தேடிய இவர் தனது 33வது வயதில் தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்களை குருவாக அடைந்து மனவளக்கலை யோகா பயிற்சிகளை முறையாக பயின்று குருவழியே வாழ்பவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராகவும், விஷன் கல்வி பிரிவின் இணை இயக்குநராகவும் பொறுப்பில் உள்ளார். 1980 முதல் மனித குலம் அமைதியாக வாழ ஆன்மாவை அறியும் கலையை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வழியில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மக்களுக்கு கற்பித்து அருட்தொண்டாற்றி வருபவர். இலவச உடல் மன நல வாழ்வு ஆலோசகர். தூத்துக்குடி அருகில் சிறிய கிராமத்தில் பிறந்து கல்லூரி கல்விக்கு பின் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றி 2002 பணி நிறைவு பெற்றவர். தற்போது கோவையில் குடியிருந்து கொண்டு அறிவித்து கோயில்களுக்கு சென்று வேதாத்திரிய வாழ்க்கை கல்வியை கற்பிக்கும் முதுநிலை பேராசிரியர் அருட்தொண்டாற்றி வருபவர். அவரின் தொடர்புகளுக்கு அவரின் டெலிஃபோன் நம்பரையோ அல்லது மெயில் அட்ரஸ்லையோ பங்கு கொள்ளலாம். அவர்கள் தேவையானவர் கேட்டால் நான் வழங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. கேட்கிறதா? கேட்குது ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. எல்லாம் வல்ல இறைநிலையோடு என் அறிவை இணைத்து கொண்டு இன்றைய இணையவெளி நிகழ்ச்சியிலே ஐயப்படாது அகத்தது உணர்வானை என்னும் தலைப்பிலே வேதாத்திரிய வாழ்வியல் சிந்தனைகளை உங்கள் அனைவருடைய மேலான ஆய்வுக்கு எடுத்துரைக்கின்றேன். ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்று கூறுகிறார். இந்த குறளுக்கு எவ்வாறு பொருள் காணுகின்றோம் என்றால், சந்தேகமே இல்லாமல், வித்தவுட் டவுட், ஐயம் இல்லாமல், அகத்துனா உள்ளே, எனக்குள்ளே, தனக்குள்ளே, உடலுக்குள்ளே, உயிருக்குள்ளே, மனதுக்குள்ளே. அகம்னா உள்ளே. அதுனா எது? அதான் தத். அதுன்னா தெய்வம், தத்துன்னு சொல்லுவாங்க. அது எது இதுவாக இருக்கிறதோ அது. இதுவாக என்ன? தோற்ற பொருள்கள். இப்போ ஐம்பூத தவம், பஞ்சபூத தவம், நவகிரக தவம் எல்லாம் செஞ்சோம் இல்லாம, ஐம்பூதங்கள் நிலம், நெருப்பு, நீர், காற்று, வேணும் செஞ்சோம் இல்லையா? அதுதான் அண்டங்களாக இருக்குதுன்னு பார்த்தோம். தவத்துல அப்படிதான் சொன்னோம். நிலத்தை பற்றி சொன்னோம், நீரை பற்றி சொன்னோம், நெருப்பு, காற்று, வெண்.
அப்புறம் இந்த விண்வெளி என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம். சூரியன் முதலான கோள்கள், சூரிய நட்சத்திரம்னு சொன்னோம். அதிலிருந்து தோன்றிய அண்டங்கள், கோள்கள், இவைகளை பற்றி எல்லாம் சொன்னோம். அப்புறம் இந்த இதெல்லாம் எதுல இருக்குதுன்னு பார்த்தோம். வெளி, சுத்த வெளி. அதைத்தான் இருள்னு சொன்னோம். இப்போ இந்த தவத்துல காமிச்சோம் அல்லவா வீடியோவில், அண்டங்கள் எல்லாம் எதுல இருக்குது? இருள்ல தான் இருக்கு. அதான் வெளி, ஸ்பேஸ். அந்த அது உள்ளும் புறமும் இருக்குதுன்னு பார்த்தோம் தவத்துல. உள்ளும்னா ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளேயும், அணுவை சூழ்ந்தும். அணுன்னா விண், விண்ணுன்னா எனர்ஜி பார்ட்டிக்கிள், ஆற்றல் துகள். அதனுடைய தொகுப்பு தான் மாஸ், தோற்றப் பொருள்கள். காற்று, நெருப்பு, நீர், நிலம். இவைகள் கூடிதான், முறையாக கூடிதான் சீவன். அதுல தவத்துல பார்த்தோம். இந்த சுத்த வெளியில தான் இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் எல்லாம் கூடி இருக்கு. அங்கதான் அறிவு ஆண்டு கொண்டு இருக்கிறது, அங்க உணர்வு இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதான் உணர்கிறது. அந்த உணர்வு தான் அறிவு, அதான் மனம். இப்ப சொல்லுங்க, இந்த ஐம்பூத தவம், நவகிரக பஞ்சபூத நவகிரக தவம் செஞ்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அதுதான் எது? அந்த சுத்த வெளி, கும்மிருட்டு, கருப்பு, கிராவிட்டி. அதைத்தான் கடவுள்னு சொல்றோம், இந்த கிராவிட்டின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். அது சோர்ஸ் ஃபார் ஆல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்றாங்க. அதான் ஆல் மைட்டி தி காட்னு சொல்றாங்க. அதுதான் என்னவா இருக்குது? அதான் ஆதி எனும் பரம்பொருள், மெய், மெய்ப்பொருள். இதைத்தான் வள்ளுவர் மெய்ப்பொருள்னு சொல்றார். மெய்ப்பொருள்னா அது நிலையானது, உண்மை, மாறாதது, சத்தியம், உண்மை, பொய் அல்ல. பொய் என்றால் மாறிவிடும். இது மாயை அல்ல, நிரந்தரமானது, பெர்மனன்ட். அதனால இது உண்மை, சத்தியம். அதுதான் என்னவா இருக்குது? அந்த மெய்ப்பொருள் தான் விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, சூரியனாகி, கோள்களாகி. அதுல ஐம்பூதங்களும் அமைந்திருக்கிற கோள் தான் நில உலகம். இந்த நில உலகத்துல இந்த ஐந்தும் முறையாக கூடி அங்கே உணர்வுடைய பொருட்களா மாறுது. உணர்வு இல்லாதது ஐம்பூதங்கள். இப்ப நில உலகத்துக்கு, நட்சத்திரங்களுக்கும் கோள்களுக்கும் உணர்வு இல்லை. அப்ப மனம் இல்லை, உணராது. இன்ப துன்ப உணர்வு இருக்கா? இப்ப நிலத்துல ஒரு கடப்பாறை எடுத்து குத்துறீங்க, அது வலிக்குதா? உணருமா அது? உணராது. உணரணும்னா உணர்றதுக்கு கருவிகள் வேணும். அழுத்தத்தை உணர்றதுக்கு தோல், சுவையை உணர்றதுக்கு நாவு, வாசனையை உணர்றதுக்கு மூக்கு, ஒளி உணர்றதுக்கு கண்ணு, ஓசையை உணர்றதுக்கு காது. இந்த சென்சஸ் இருக்கா இந்த நில உலகத்துக்கு? இல்ல சூரியனுக்கு இருக்கா?
இப்போ 9 கோள்கள் பார்த்தோமே, புதனுக்கு இருக்கா, சுக்கிரனுக்கு இருக்கா, சந்திரனுக்கு இருக்கா, செவ்வாய்க்கு இருக்குதா, குருவுக்கு இருக்குதா, சனிக்கு இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. அதனால இது சடப்பொருள்னு சொல்றோம். அதை இன்னனிமேட்டுன்னு சொல்றாங்க. எல்லாரும் புரியும். நீங்க ஒன்றும் பெருசா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றத திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க புரிஞ்சிருவீங்க, உணர்ந்து கொள்வீர்கள். அதான் ஐயப்படாது அகத்து அகை உணர்வானை. இப்போ நீங்கள் யார்? இங்க அங்கங்க அங்க தோல் வருது கூடி தாவரமா. தாவரத்துக்கு மனம் இருக்கு. சென்சஸ் வந்தாச்சு. பூமியில தானே வருது உயிரினங்கள். முதல்ல நுண்ணுயிர், அத ஒரு உயிரணுன்னு சொல்றோம், செல்லுன்னு சொல்றோம். உயிரணுக்கள் அது கூடனா அப்புறம் அது தோல் என்ற ஒரு உணர்வு கருவி இருந்தா அதுக்கு பேரு தாவரம். அப்ப அந்த தாவரத்துல அந்த அழுத்தத்தை எது உணருது? அங்க இருக்கிற மனம். மனமாக இருப்பது எது? அந்த சுத்த வெளி என்கிற அறிவு. அதான் அறிவு. சுத்த வெளியினாலே அறிவுன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு உருவம் இல்லை. புரியுதுங்களா? வெளியினாலே அறிவுதான். அதான் உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு. அது தெய்வம். உயிர்னா அணுவென்ற உயிர். அப்ப அணுவுக்கு மத்தியில என்ன இருக்குது? வெளி இருக்குது இல்ல. இப்ப பஞ்சபூத தவத்துல சொன்னோமா இல்லையா? விண்ணுக்கு உள்ளேயும் விண்ணை சூழ்ந்தும் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதை தெய்வம் என்பார் வேதியரே. பாரதி சொல்லுகிறாரா இல்லையா? அதுதான் அது. அப்ப அதுதான் இந்த ஐம்பூதங்கள் கூடி முறையாக கூடின இடத்துல அந்த அறிவு உணரும் திறனை பெறுகிறது. அப்போ உணரும் திறன் உள்ள அறிவுக்கு பெயரு மனம். இப்ப மனம் தானே உணருது. அப்ப நான் உணர்கிறேன்னா நான் யார்? மனம். எது மனமாக இருக்கிறது? அது. அப்போ தெய்வம் தான் எனக்குள் மனமாக இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்ப நான் யார்? நான் இறைவன், கடவுள், ஐயப்பன். இப்ப எல்லாரும் யாரு? கடவுள். அப்போ ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, தெய்வம், அதெல்லாம் கடவுள் தான். இதான் மனமுடைய உணர்வுடைய கடவுள். அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணெல்லாம் உணர்வு இல்லாத கடவுள். அப்ப இந்த கெட்டி பொருள், மாஸ் எல்லாம் எதால் ஆனது? விண். அந்த விண்ணுக்கு மத்தியில என்ன இருக்குது? வெளி, அறிவு. அதுதான் சுழன்ற போது சக்தி, இயக்க நிலைய சக்தின்னு சொன்னோம். இருப்பு நிலைய சிவம்னு சொன்னோம். சிவம்னா இயக்கமற்றது. அது அறிவு தான். சொல்றோம், நான் சிவனேன்னு இருக்கேன், ஆளை விடுங்கப்பா. அசைஞ்சா சக்தி. அப்ப அசையாம இருக்கு பாருங்க, சுழலாத சக்தி, அது அறிவு. அப்ப அதுக்கு அறிவும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. புரிஞ்சது இல்ல? சுத்த வெளின்னா அதுதான் தெய்வம்னா அது அறிவு மட்டும் இல்லை, ஆற்றலும் அதுதான். அதான் பேராற்றல், பேரறிவு. சூப்பர். என்ன அதனுடைய ஆற்றல். இப்ப மனிதனுக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. இப்ப மனிதன் ஓடுறான்,
ஓடுறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. எவ்வளவு வேகத்துல ஓடிடுவான். விண்ணு என்ன வேகத்துல போகுது? இந்த பூமியே ஒரு நொடிக்கு 30 கிலோமீட்டர் போகுது. விண்ணு ஒரு நொடியில நீங்க கணக்கிடவே முடியாது. அவ்வளவு வேகத்துல ஓடுது. அதை இயக்குறது யாரு? அந்த சுத்த வெளிதான். அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும், அது எவ்வளவு பெரிய பலம் இருக்கணும். இந்த நில உலகம் எத்தனை கோடி டன் எடை. இந்த சூரிய குடும்பம் 9 கோள்னு சொல்றோமே, யுரேனஸ், நெப்டின், புளூட்டோ, அதை வேணாலும் சேர்த்துக்குங்க. ஒரு சூரிய குடும்பம் எத்தனை கோடி டன் எடை இருக்கும். இது மாதிரி எத்தனை கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குது பார்த்தோம் தவத்துல. கோடான கோடி, யாராலையும் எண்ண முடியாது. அதான் ஒரு சித்தர் சொல்றார், கடற்கரையில இருக்கிற மணலை கூட எண்ணி விடலாம், இந்த சூரிய குடும்பத்தை எண்ண முடியாதுன்னு. அத்தனை கோடி சூரிய குடும்பமும் எத்தனை கோடி டன் எடை இருக்கும். கொஞ்சம் யூகம் பண்ணி பாருங்களேன். அதையெல்லாம் எது தாங்கிக்கிட்டு இருக்கிறது, எது அசைக்கிறது? இந்த சுத்த வெளி தானே, டார்க்னஸ் தானே. அதான் தெய்வீக மேலான சக்தி. அதான் தெய்வீக சக்தின்னு சொல்றோம். மேலான அறிவு. தி சூப்பர் கான்சியஸ் வித் தி சூப்பர் ஃபோர்ஸ் இஸ் காட். அதான சொல்றீங்க, அவனன்று ஒரு அணுவும் அசையாது, அவன்தான் அனைத்தையும் ஆக்குகிறான். விண்ணை ஆக்குகிறான், காற்றை ஆக்குகிறான், நெருப்பு, நீரு, மண்ணு, சூரியன், கோள்களை எல்லாம் ஆக்கி, தாவரத்தை ஆக்கி, புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள். மனிதனை ஆக்குனது யாரு? படைத்தது யாரு? இந்த மனித உடலுக்கு இந்த வடிவம் கொடுத்த இந்த சிவில் இன்ஜினியரிங் அறிவு, இங்க இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அந்த தொழில்நுட்ப அறிவு இங்க செயலாயிருக்குதா இல்லையா? அப்ப இத்தனை தொழில்நுட்ப அறிவும் உள்ள ஒன்றுதானே இந்த மனித உடலை ஆக்க முடியும். இந்த மனித உடலை செய்யணும்னா எவ்வளவு மனிதனால செய்ய முடியுதா? மனித அறிவால். மனுஷனுக்கு அறிவு இருக்குது. எந்திர மனிதனை தானே செய்யறீங்க, ரோபோ. மனிதனை செய்ய முடியுதா? முடியாது. அதனாலதான் இது யாருடைய அறிவு? இறைவனுடைய அறிவு. அதான் பேரறிவு. பருத்தியை செஞ்சது யார்? பருத்தியை செய்யற அறிவு மனுஷனுக்கு இருக்குதா? முடியுமா அவனால? ஆனா அந்த பருத்தியை எத்தனை வகையான ஆடை ஆக்கி இருக்கிறோம். நூல் ஆக்கி, துணி ஆக்கி, ஆடை ஆக்கி. ஆனால் இத்தனை இதுதான் செயற்கை அறிவு. இயற்கை பொருள்களை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்துகிற அறிவு. ஆனா யாருக்காவது பஞ்சு செய்ய தெரியுமா? முடியாது. இந்த பருத்தி கொட்டை தானே விதையில விதைக்க போட்டு செடியாகி பஞ்சு வந்தது. யாருக்காவது பருத்தி கொட்டை செய்ய தெரியுமா? ஏதோ நோபல் பரிசு எல்லாம் வாங்கினவங்க இருக்காங்கல்ல, யாராவது செய்வாங்களா? அதுதான் அறிவு. அப்ப அதுனா எதுங்க? அறிவும் ஆற்றலுமாக உள்ள தெய்வம். அதான் தத். அதுவே நீயாக இருக்கிறாய். தத்துவம் அசி. அப்ப அதுதான் மனிதனாகவும் இருக்கிறது, மனிதனுக்கு உள்ளேயும் இருக்கிறது. மனிதன்னா உடல். இந்த உடலாக இருக்கிறது, உடலுக்குள் உயிராக இருக்கிறது, உயிருக்குள் அறிவாக இருக்கிறது.
அந்த அறிவு தான் விழித்திருக்கிற காலத்துல மனமாக உணர்கிறது. இப்ப சொல்லுங்க, நான் யார்? மாணிக்க வாசகர் சொல்றார், அந்த சிவம், இந்த அறிவு, இந்த இருப்பு நிலை சக்தியை உள்ளடக்கி கொண்டிருப்பது. சிவத்துக்குள் சக்தி அடக்கம். அதுதான் என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க, வானாகி மண்ணாகி, அது வானாகி காத்தாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி முறையாக கூடி ஊனாகி உயிராகி. அந்த உயிர் தான் மனமா இருக்குது. அந்த உயிருக்கு தான் அறிவும் இருக்கிறது. இப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் இருக்கிறதுனாலதான் அந்த உயிருக்கு அறிவு. பாருங்க, இப்ப நம்ம உண்ணுகிற ஆகாரம் இருக்கு இல்லையா, உணவு, நிலமும் நீரும், அதை என்ன பண்ணுது? ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து 7 தாதுக்களாக மாற்றி அந்த செல்களை, உயிர் அணுக்களை உருவாக்குது இல்லையா? இந்த உயிரணுக்கள் அழிஞ்சு போயிடுது உடம்புல. நம்ம உடம்புல ஒரு நிமிடத்துக்கு 300 கோடி செல்கள் அழிகின்றன. அதை புதுப்பிக்கணும் இல்ல? ஏன்னா அந்த செல்லுல இருந்தா நமக்கு சீவ காந்தம் உற்பத்தி ஆகுது. பேட்டரி செல்லுல இருந்து மின்காந்தம் உற்பத்தி ஆவது போல இங்க உடல் செல்லுகளிலே சீவகாந்தம் உற்பத்தி. அந்த சீவகாந்தம் உற்பத்தி ஆகணும்னா சீவன் தான் உயிர். அது நம்ம உடம்புல இருக்கணும் இல்ல? அது ஒரு இடத்துல நிக்காது. அதை பிடிச்சு வைக்கிற வேதிப்பொருள் தான் வித்து குழம்பு, அதான் பிளாசம். தான் காயகல்ப பயிற்சியில சொல்றோம், அந்த வித்து குழம்ப நல்லா கெட்டிப்படுத்தும். அவருடைய தரம், குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இப்ப மொபைல் போன்ல வீட்டுல எல்லாம் பேட்டரி வச்சிருக்கிறோம், கார்ல பேட்டரி வச்சிருக்கிறோம். அங்க வேதிப்பொருள் அதனுடைய அளவு தரம் சரியா இருந்தா தானே சார்ஜ் வாங்கி வச்சு கொடுக்கும், எலக்ட்ரிக்கல் சார்ஜ். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த அதைத்தான் விந்துநாத சக்தின்னு சொல்றோம். அப்ப இந்த விந்துநாத சக்தியாக இருப்பது யாரு? அதுவும் தெய்வம் தான். அப்ப எல்லாமே கடவுள். அந்த தெய்வம் தான். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சுல அதுன்னா எதுன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க தவம் வேற பண்ணிருக்கீங்க. அதுல துரியாதீத தவம் என்ற இறைநிலை தவம். அந்த தவத்தை கொடுத்துதான் நமக்கு அருள் செல்வருங்கிற பட்டம் கொடுத்தார் மகரிஷி. உயர்ந்த தவம் அது. அதே தவத்தை இப்ப அத முறையாக அதை தீட்சை பெற்று மறைபொருளை உணர்ந்து செய்யற அந்த தவம் எல்லாராலும் செய்ய முடியாது. தீட்சை பெற்றவங்களுக்கு தான் எளிது, குருவனுடைய துணையோட. ஆனா மத்தவங்க கூட இப்ப பாருங்க, பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணாலே இந்த தெய்வ நிலையை விளங்கி கொள்ளலாம். ஆனா உணர்றதுக்கு அவங்களும் தவம் பண்ணிதான் ஆகணும். இப்பதான் நான் சொல்றேன், இப்போ இந்த பக்தர்கள்னு இருக்காங்க இல்லைங்களா, கடவுளை வணங்குறாங்களே பக்தர்கள், அவங்க பஞ்சபூதம் தான் கடவுளுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லா மதத்தவர்களும் இதைத்தான் வணங்குவாங்க. ஏன்னா இதுதான் நம்மளை காப்பாத்துது. இந்த உடலே பஞ்சபூதங்களால் ஆனது தானே. நீ உயிர் உடல்,
ஐம்பூதங்களுடைய கூட்டு தானே உடல். இங்க பயன்படுத்துற பொருள் எல்லாம் ஐம்பூதங்கள் தானே. உணவு, உடை, உறவிடம் எல்லாம். இப்போ பஞ்சபூதங்களுக்கு மேல இங்க ஏதாவது இருக்கா? அறிவு ஒண்ணு இருக்கு. அறிவும் ஆற்றலும், சிவமும் சக்தியும், அருவமும் உருவம். இதானே இயற்கை. இயற்கை தானே கடவுள். இப்ப எல்லா மதத்தவருக்கும் கடவுள் இதுதானே. இயற்கை தான் கடவுள். எல்லா மதமும் இதுதான் சொல்லுது. கிறிஸ்தவம் உருவம் இல்லைன்னு சொல்லுது பிதாவுக்கு. அது என்னது? அறிவு, சுத்தவெளி, இருள். பைபிள்ல இருளுங்கிற வார்த்தையே வருது. ஆதியிலே எங்கும் வெறுமையாக இருந்தது, இருள் சூழ்ந்து இருந்தது. ஆதி எனும் பரம்பொருள் அது இருள் தானே. கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இது புரியல? அவங்களுக்கு யாரும் விளக்கம் கொடுக்கல. இந்த குருமார்கள் விளக்கத்தை கொடுத்திருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஸ்லாமியர்களுக்கு அல்லாங்கிறீங்க, உருவமற்றதுன்னு தானே சொல்றீங்க, ஊமையற்றதுன்னு சொல்றீங்க. அது இந்த இருள் தான். இருளுக்கு ஒரு ஊமை சொல்லுங்க பார்க்கலாம். இருளுக்கு உருவம் இருக்கா? எது வரையில இருக்குது? எவ்வளவு நீளம், அகலம், ஆழம்? இந்துக்கள் சொல்றீங்கல்ல, சைவமும் வைஷ்ணவமும் விஸ்வரூபம்ங்கிறான், அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாருங்கிறாங்க. அருவாய் உருவாய் வருவாய்ங்கிறீங்க. இன்னுமா புரியல? இப்போ இதைத்தான் நமக்குள் உணர்கிறோம். அப்படி உணர்ந்தா அவனுக்கு என்ன தெரிஞ்சிடும்? நான் கடவுள். அப்ப எல்லாரும் யாரு? கடவுள். புரிஞ்சதுல? இதான் சம உணர்வு. அதுக்கு பேர் தான் அன்பு. இப்போ அன்பு வந்துருமா இல்லையா? அதான் ஐயப்படாத அகத்தது உணர்ந்தால் அவனை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். தெய்வம் அன்புமயமானது, அது அறிவுமயமானது, அது ஆற்றல் மயமானது. அறிவும் ஆற்றலும் அன்பும் தெய்வத்தினுடைய தன்மை. இப்போ இத உணர்ந்த போது மனிதனுக்கு என்ன வந்துருது? நீங்களே சொல்லுங்களேன். அன்பு வந்துடுச்சா வரலையா? சொல்லுங்க. இப்ப இதுல இந்த வாழ்ற மக்களை, அது உயிரினங்களை, பஞ்சபூதங்களை நமக்கு சமமா தானே மதிப்பீங்க. அன்புன்னா மதித்து போற்றி காத்தல். இப்ப நிலத்தை, அவருடைய இயற்கை தன்மையை மனிதன் கெடுத்துட்டானா இல்லையா? சொல்லுங்க. இதுல நிலத்துல சில கழிவுப் பொருள்களை, பெட்ரோலிய கழிவுப் பொருள்களை அதை கொட்டி, பிளாஸ்டிக்னு சொல்லுங்களேன், இதோ கெட்டுறோம். ரசாயன உரம், மருந்துகளை போட்டு விவசாயத்துல நிலத்தை கெடுத்து, அந்த நிலத்தை மலையை உடைச்சு மண்ணை அள்ளி அவருடைய இயற்கை தன்மையை குலைத்து அதுல இருந்து உற்பத்தி பண்ற பொருளை பயன்படுத்தி மனிதன் நோய்வாய்ப்படுகிறான். நிலத்தை கெடுத்து சுற்றுப்புற சூழலை கெடுக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல. நீரை கெடுத்துட்டோமா? வெப்பத்தை கெடுத்துட்டோமா? சொல்றீங்க. பூமி இப்போ குளோபல் ஹீட், வெப்பநிலை என்னமோ ஆயிட்டு இருக்கலாம். காற்று மண்டலம் கெட்டு போச்சு, விண்வெளி கெட்டு போச்சு, ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துருச்சு. இதெல்லாம் கெடுத்தது யாரு? இயற்கையை கெடுத்தது யாரு? Man has spoiled the nature. அப்ப இதோட மதிப்பு தெரியும்ல அவனுக்கு. சரி, எதுக்கு வந்தான் மனிதனா? மனிதனாக மனித வாழ்வின் நோக்கம் என்ன? பொருள் ஈட்டி.
உயிர் வாழ்வதற்கும் அது உணவு உடை உறவிடமாக பயன்படுத்துறீங்க. அப்பதான் உயிர் வாழ முடியும், சர்வைவல். உலக இன்பங்களை தூய்ப்பதற்கும் பொருள் வேணும், ஏராளமான பொருள் வேணும். எதுக்கு இறைவன் மனிதனாக வந்தான்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நான் யாருன்னு அகத்தது உணர்ந்தாதான் நான் ஏன் இந்த வாழ்வின் நோக்கம் புரியும். மகிழ்ச்சி சொல்றாரு, வாழும் முறை விளங்கும். வாழ்வின் நோக்கம் என்ன? இந்த உலக இன்பங்களை துய்த்தல, தன் எழிலை தானே ரசிப்பதற்கு. இறைவனுடைய எழில் ஐம்பூதங்களாக இருக்கிறது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக இருக்கிறது. வள்ளுவர் சொல்ல, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதைத்தானே உணர்றீங்க 5 புலன்கள் மூலமா. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக அதை உணர்றதுல தானே இன்பம், தானே வாழ்க்கை. வாழ்க்கை என்பதே இன்ப வாழ்வு. வாழ்நாள் முழுக்கும் உறங்குற நேரம் தவிர மீதி எல்லாம் இன்புறுகிறோம் அல்லவா? இப்ப அப்படி இல்லை, அப்படியே நிரந்தரமா அப்படியே வந்து பிறந்து அப்படியே உறங்கிக்கிட்டே இருக்கிறோம். குழந்தையா இருந்த போது உறங்கினோம்ல, அப்படியே உறங்கி ஒரு 100 வருஷம் உறங்கி அப்படியே செத்து போயிட்டோம். இது பேரு வாழ்க்கையா? வாழ பிறந்திருக்கிறோங்கிறீங்க. அப்ப நீங்க பொருள் ஈட்டிதான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். இயற்கையில உள்ளதை மட்டும் அனுபவிச்சா போதுமா? உருமாற்றி தரம் மாற்றி. அப்ப இந்த தொழில் செய்யணும்னா நீ ஒருவனாக உழைத்து விட முடியுமா? உனக்கு தேவையான உணவை எல்லாருக்கும் தானே உணவு வேணும். உணவு, உடை, உறவிடம், மற்ற அனுபவ பொருள்கள், கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்வதற்கு மின்சார உபகரணங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், மோட்டார் வாகனங்கள் எல்லாம் வேணுமா வேண்டாமா? இந்த பொருள் எல்லாம் யாரு உற்பத்தி பண்ணுவா? நாமெல்லாம் கூடி உற்பத்தி பண்ணும். உழைக்க தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாரும் உழைக்கணும். ஒரு 60 வயசு வரையில உழைக்கலான்னு வைங்களேன். இப்ப உழைச்சி அந்த பொருளை ஈட்டி, தேவையான பொருளை ஈட்டி, இயற்கை வளம் கெடாம தனக்கும் அந்த உழைப்புல தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராம, பொருளை பறிக்காம, உடலை தாக்காம, உடலுக்கோ மனசுக்கோ துன்பம் தராமல், நம்ம கூட உழைப்புல அதிகமா உழைச்சிட்டீங்கன்னா இந்த உடல் தாங்குற அளவுக்கு மேல அப்புறம் உடம்புக்கு நோய் வந்துடும், வலி. இப்போ உழைச்சி பொருள் ஈட்டணும், அந்த பொருளை எல்லாருக்கும் கொடுக்கணும். உழைக்கிறவன் உழைக்காதவன் எல்லாருக்குமே வேணுமல்லவா? பகிர்ந்து அளிச்சுட்டா இங்க யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க. இப்ப நாட்டுக்கு நாடு போர் நடக்கு. இனம், மொழியின் பேரால ஒரு இனத்தவர் இன்னொரு இனத்தவரை இப்ப பாருங்களேன். நீங்க இப்ப இஸ்ரேலு பாலஸ்தீன் சண்டை, அது என்ன? அது இனப்போர். இலங்கையில என்ன நடந்தது? இனப்போர். எதுக்கு? பொருள் பறிக்க. நீ இறைவனை உன்னுள் உணர்ந்திருந்தா உனக்கு அன்பு வந்துடும் இல்ல? அதான் அறிந்தது சிவம், மலர்வது அன்பு, அன்பே கடவுள். அப்ப அன்பு மலர்வதுக்கு தான் நீ என்ன பண்ற? தன்னை அறியணும்னு சொன்ன. அப்ப அன்பு வந்துருச்சுன்னா வாழ்வின் நோக்கமும் புரிஞ்சு போச்சு. அது அந்த தொழில் அறிவும் உனக்கு இருக்கு. அந்த தொழில் அறிவாக இருப்பது யாரு? இறைவன் தானே. மனம் சிந்திக்குது. அப்ப அதுக்கு அந்த தோணுது, எப்படி செய்யலாம், எப்படி பொருளை உற்பத்தி பண்ணலாம், எப்படி அதை தொழில் செய்து ஈட்டலாம்னு இந்த தொழில் அறிவு மனசுக்கு தோணுது. அப்ப அந்த அறிவை கொடுக்கறது யாரு மனசுக்கு? அதே தெய்வம் தான். சிந்திக்கிறான். சிந்திக்கும் போது
அந்த தொழில் அறிவை உணர்த்துகிறது. எது? அறிவு, தெய்வம். மனதுக்கு தான் அறிவு கொடுக்கும். அப்ப இந்த அறிவு யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். அதனாலதான் இறைவன் அறிவுமயமானவன். அன்பே கடவுள், அறிவே தெய்வம். அன்பும் அறிவும் அறநெறி அறிவு. இல்ல, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அறிவு. இல்ல, அன்பு இருந்தா யாருக்கும் துன்பம் தர மாட்ட. அன்பு இருந்தா பிறர் துன்பம் போக்குவாய். பொருளை கொடுத்து, அறிவை கொடுத்து. ஒண்ணு அறிவு வறுமை, இல்லைன்னா பொருள் வறுமை. அதை கொடுக்குறோம்ல. அப்போ தெய்வம் அன்பு மயமானது, அறிவு மயமானது. அதுவேதான் ஆற்றல், இந்த உடல் இயக்க ஆற்றல். அதுவேதான் மனதின் ஆற்றல், எண்ணம். அப்போ இந்த உயிர் ஆற்றல், இந்த உயிராக இருக்குது இல்லவா, எண்ணமாக எண்ணம் மனம். உயிருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த உயிருடைய அழுத்தம், வோல்டேஜ். உடம்புல சரியா பராமரித்தோம்னா, எப்படி பராமரிக்கிறோம்? இந்த உயிர் எப்போ நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும்? சிவகாந்தம், அங்க ஐம்பூதங்களும் இருக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த நாளும் கூடி இருக்கிற இடத்துல வித்து குழம்பு வந்துடும். அதுல உயிர் வந்துடும். அப்ப 5 முறையாக கூடுகிறது ஐம்பூதங்களுடைய கூட்டு. அப்பதான் ஜீவகாந்த ஆற்றல். அந்த ஆற்றல் தான் உடலை இயக்குகிறது. புரியுதுங்களா? அப்ப இயக்குகிற ஆற்றலே, அப்ப தெய்வமே ஆற்றல் மயம் தானே. அதுக்குதான் அன்பு மயமானது, அறிவு மயமானது, ஆற்றல் மயம். அப்ப அதுதான் மனமா இருக்குது. மனதுக்கு ஒரு ஆற்றல், நினைப்பு, எண்ணம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணுகிறோம். இப்ப சொல்றோம்ல, நான் உடல் நலத்தோடு நீண்ட காலம் வாழ்வேன், நிறை செல்வந்தராக வாழ்வேன், புகழோடு வாழ்வேன், மெய்ஞானம் ஓங்கி வாழ் எண்ணுகிறீர்கள். எண்ணியபடியே ஆகும். எப்போ நான் இறைவன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரியுதுங்களா? அப்ப நான் சொல்றாங்கல்ல, தெய்வம் நினைக்கிறது நடக்குமா? நீயே தெய்வம் ஆயிட்டா நீ நினைக்கிறது நடக்குமே. ஆனா இந்த தெய்வம் தான் அனைத்துமாகவும் இருக்கிறது, என் மனமாகவும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாத பக்தர்கள், அதாவது கடவுளை நம்புகிறவர்கள். நம்புறவன் பக்தன், அறிந்தவன் ஞானி. புரியுதுங்களா? பக்தன், அந்த பக்தன் கடவுளிடம் வேண்டுகிறான். ஏன்னா இவனுக்கு அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை. ஏன்னா கடவுள் நினைச்சா நடக்கும்னு இவனுக்கு தெரியுது. அதான் எண்ணத்துக்கு ஆற்றல். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறே இல்லை. அதனாலதான் பக்தன் தனக்கு என்ன வேணுமோ அதை கடவுளிடம் போய் வேண்டுகிறான். எப்படி வேண்ட? நீ நினைச்சா போதும், எனக்கு கொடுத்துருவேன். பாருங்க, உடல் நலத்துக்கு வேண்டுகிறான், பொருளுக்கு வேண்டுகிறான், உதவும் உறவுகளுக்கு வேண்டுகிறான், இன்பத்துக்கு வேண்டுகிறான். எல்லாத்துக்கும் வேண்டிட்டு தானே இருக்கிறான். வேண்டுபவன் பக்தன். இப்ப என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராவது இன்று முதற்கொண்டு கடவுளிடம் வேண்டுவீர்களா? வேண்ட மாட்டீங்க. ஏன்? வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அறிவு இருந்தா போதும். உடல் நலம் காக்கிற அறிவு, இந்த உடல் பற்றிய அறிவு,
அந்த ஐம்பூதங்கள் கூடிதான் உடலாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது. அந்த உயிர் சக்தி வலுவா இருந்தா எனக்கு நான் உடல் நலத்தோடு வாழ்வேன். அதுக்குதான் இப்போ உடல் நலத்தோடு வாழணும்னா என்ன செய்யணும்? இந்த ஐம்பூதங்களையும் உடல்ல சீராக பராமரிக்கணும். சீவகாந்த சக்தியையும் ஐம்பூதங்களையும் சீவகாந்த சக்தியையும், அல்லது ரத்தத்துல ரசாயனங்கள், ஜீவ ரசாயனங்களை சீராக பராமரிக்கணும். ஐம்பூதங்களையும் சரியா பராமரிக்கணும். ஜீவகாந்த சக்தியின் சராக திணிவு சரியா இருக்கணும். இப்படி தரம் சரியா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஐம்பூதங்களையும் சரியா வச்சுட்டீங்கன்னா போதும். அதுக்குதான் 5 அளவு முறை. உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம் 5 அளவு முறையை மீறிவிட்டால் ஐம்பூதங்களுடைய சீர்மை குலைந்து போகும். ரசாயன குழப்பம் வந்துவிடும். ஜீவகாந்த சக்தியினுடைய திணிவும் தரமும் குறைந்து போகும். அதுதான் நோய். புரிஞ்சு போச்சுல்ல? அப்புறம் என்ன போய் கடவுள்கிட்ட போய் வேண்டுறீங்க? அப்ப நீயே கடவுள் ஆயிடுறல்ல. அப்போ அதான் ஐயப்படாத அகத்தது உணர்ந்தவனை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அப்ப அவனுக்கு அறிவு வந்துடும். அல்ல உடல் நலத்தோட வாழ்வான். காப்பு பெறுவதில் கவனமாக இருப்பான். தற்செயல் விபத்துக்கள், இயற்கை சீற்றம், வேற்று இருப்பதன் தேவைகளை தேவை 3, காப்பு 3. இந்த உடல் கழிவு பொருள்கள் எல்லாம் வெளியேற்றுவான். அதுதானே அதிகாலையில எழுந்த உடனே உடல் கழிவு பொருள் உந்து வேகம், காலை கடன்கள்னு சொல்றீங்கல்ல, எல்லாம் சுத்தம் பண்றோமா இல்லையா? உடற்பயிற்சி செய்யறோம். அது ஒரு கடமை. உடம்பு சுத்தம் பண்றது. சுத்தம் சுகம் தரும். அப்புறம் என்ன? அப்புறம் பசிக்கும் போது சாப்பிடணும். பஞ்சம்போது நிலம், நீர், அது சரியா சத்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் சித்தர்கள் காயகல்ப பயிற்சியும் பண்ணிடுன்னுட்டாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நாள்தோறும் இந்த உடல்ல ஜீவகாந்த சக்தியையும் உயிர் சக்தியும் பராமரிக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறோம்? பொருள் ஈட்டுகிறோம், பிறருக்கு உதவுகிறோம், உலக புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம். இரவு 10 மணிக்கு உறங்கி விடுகிறோம். காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம். மீண்டும் உறங்க செல்லும் வரை என்ன செய்வீங்க சொல்லுங்களேன்? உடலை சுத்தமாக, அதாவது உடல் நலம் காத்தல், பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை துய்த்தல், பிறருக்கு உதவுதல். இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இதான நல வாழ்வு. அப்போ நீங்க நல்லா இருக்கணும்னா, நலமா வாழணும்னா, அது முழுமை நல வாழ்வு, ஹாப்பி லிவிங், வாழ்வாங்கு வாழ்தல். அது என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் தெய்வமாகணும். தெய்வமாகிவிட்டால் நினைப்பதெல்லாம் நடந்துவிடும். என்ன நினைக்கிறீங்க? உடல் நலத்தோட வாழணும், நீண்ட நாள் வாழணும், நிறை செல்வந்தராக வாழணும், உயர் புகழோடு வாழணும். அவ்வளவுதானே? உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடு வாழணும். மன நிறைவு. அதாவது எனக்கு மரணம் இல்லை, அளவோடு அனுபவிக்கணும்னா நான் நித்திய ஜீவன், நான் ஆத்மா. இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும் நான் ஆத்மா, மெய்ப்பொருள். அதான் அறிவு. தெய்வம். தெய்வத்துக்கு ஏது அழிவு? அது எப்பவும் வாழுகிறது. இந்த உடல் தான் அழிந்து போகும். இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பது உடல் அல்ல. நான் உடல் அல்ல, நான் ஆத்மா. எனக்கு அழிவு கிடையாது. ஆகையினால சிலர் என்ன நினைக்கிறான்? நம்ம செத்து போயிடுவோமே, அதுக்குள்ளால அனுபவிச்சிருவோம். அதனாலதான் அதிகமா அனுபவிக்கிறான். பேராசை. அதான் ஆசை. ஆசை. நீங்க நான் யாருன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா உனக்கு ஆசையே இருக்காது. அதான் தெய்வத்துக்கு ஆசை இருக்காது, மனுஷனுக்கு தான் ஆசை சொன்னா.
அப்போ ஆசையற்ற நிலையை அடைந்து விடும். ஆசை இருந்தா மனதுக்கு துன்பம். அதான் பேராசைன்னு பேருங்க. எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சிருக்கீங்களா? அதுக்கே இன்னும் வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்கதான் எப்பவுமே அனுபவிச்சுட்டு இருக்கீங்களே. இந்த உலகம் உள்ளளவும் நீங்க தான் அனுபவிக்க. அனைவரும் நீங்களே. தெய்வமே தான் அனைவருமாக இருக்கிறது. இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா 800 கோடி மக்களும் தெய்வம். அது நான் தானே அனுபவிக்கிறேன். எவ்வளவு காலத்துக்கு? இந்த உலகம் உள்ளளவு நான் அனுபவிக்கிறேன். மண்ணோலி காலம் மட்டும் வாழலாம். உண்மையில வாழ்றேன். எனக்கு மரணம் இல்லை. ஏதாவது மரணம் இல்லா பெருவாழ்வு வாழலாம். நித்திய ஜீவ வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இதுதான் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல். இப்ப நீங்க எல்லாம் என்ன செய்யணுங்க? மகரிஷி இந்த தன்னை அந்த இறைநிலையை உணர்வுதான் இறை உணர்வு, இறை ஞானம், தெளிவாக உணர்தல். அதான் மெய் ஞானம். ஓங்கி வாழ்வோம். அதுக்குதான் மனவளக்கலை யோகா பயிற்சிகள். நீங்க உடல் பயிற்சி செய்யுங்க, காயக்கல்பம் செய்யுங்க, அகத்தயவும் செய்து அந்த இறைநிலை தமிழ் சுத்த வெளியின் முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை முழுமையாக சிந்தித்து விளங்கிக் கொள்ளுங்கள். அதுவே ஞானம், அதுவே இறை ஞானம், அதுவே இயற்கை தத்துவ அறிவு. அதான் இறை ஞானம். அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் இஸ் யோகா. அதுக்கு அப்படி சிந்திக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த பயிற்சிக்கு பெயர் தான் அகத்தாய்வு பயிற்சி. அப்ப அகத்தவம் செய்து அகத்தாய்வு செய்யுங்கள். நீங்கள் ஐயப்படாது அகத்து அதை உணர்ந்து கொள்வீர்கள். தெய்வ நிலைக்கு நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள். நான் அந்த நிலையில் இருந்து உங்களிடம் நான் உரையாற்றுகின்றேன். இந்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கு நமக்கு உதவி கொண்டிருக்கிற நம்முடைய ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி வாழ்த்தி, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.